Dear students, plus 2 students வணக்கம். இந்த கொஸ்டின் இப்போ நான் சொல்ல போகிறது அதிகபட்சமாக பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் இது. ஏன் ப்ராப்ளத்தில் கூட கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். பென்சால்டிகைட் குளோரினேஷன் ஆகிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால சென்டம் கிடைக்காம போயிடுது. இப்போ பென்சால்டிகைட் எடுத்துகிட்டு குளோரினேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்ட்டு போட்டிருக்கேன், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஏ கிடைக்குது. ரெண்டாவது குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 டு கிவ்ஸ் எ பி கிடைக்குது. அப்போ பென்சால்டிகைடு குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பண்ணலாம், இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அப்போ பென்சால்டிகைடு எடுத்து குளோரினேஷன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்டிகைடில் இருக்கக்கூடிய ஹச்சும் Cl2ல இருக்கக்கூடிய Clலும் சேர்ந்து HCl போயிடுச்சுன்னா உங்களுக்கு பென்சீன் ரிங்கு COCl. இட்ஸ் பென்சாயில் குளோரைடு. பென்சாயில் குளோரைடு இது கிடைச்சிடும். அப்ப ஏ பென்சாயில் குளோரைடு. பி என்ன ஃபார்முலா? என்ன பென்சாயில் குளோரைடுக்கு? C6H5COCl. ரைட். பி பாருங்க, அதே பென்சால்டிகைட் குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் FeCl3 ஃபெரிக் குளோரைடு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆல்டிகைட் அப்படிங்கிறது -I எஃபெக்ட் குரூப். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரலல்னா 0வா இருக்கும். அப்போ மெட்டால தான் டென்சிட்டி இருக்கும். அப்போ Cl எங்கே சேரும்னா மெட்டா பொசிஷனில் சேரும். அப்போ மெட்டா பொசிஷனில் யார் இருப்பான்னா H இருக்கும். அந்த HClலும் சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது மெட்டா குளோரோ பென்சால்டிகைட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் மேலே பென்சாயில் குளோரைட் கிடைச்சது? ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ங்கிறதால. ஏன் ரெண்டாவது இடத்துல பிங்கிற இடத்துல மெட்டா குளோரோ பென்சால்டிகைட் கிடைச்சது? இது பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதால. இதை பேஸ் பண்ணி பல முறை ப்ராப்ளம்ஸில், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸில் இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.